இந்த காவிரிப்பூம் பட்டணத்துல நம்ம சமூகத்துக்கு எவ்வளவு கௌரவமும் மரியாதையும் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்களே நம்ம சமூகத்திற்கு தலைவராக இருந்தீங்க. நீங்க இப்படி செய்யலாமா? கேளுங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா திரியலாமா? முதல்ல அதை கேளுங்க. நம்ம ஜாதி கௌரவத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஜாதி ஜாதி என்பது ஆதியிலே இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அது மனிதனாக தேடிக்கொண்ட ஒரு வியாதி, பரம்பரையாக நம்மை தொடர்ந்து வரும் ஒரு தொற்று நோய். என்ன? கடவுள் மனிதனை படைத்தார், மனிதன் ஜாதிகளை படைத்து அதற்கேற்ற நீதிகளையும் வகுத்தார். அதற்கு கடவுளா பொறுப்பு? தன்னுடைய சொத்தை கோவிலுக்கும் குளத்துக்கும் எழுதாம எப்ப ஜனங்களுக்கு வாரி வாரி இறைச்சாரோ அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். கடவுள் உலகத்தை படைத்து அதற்கு உற்ற செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து தான் மட்டிலும் ஆண்டியாக நிற்கிறார். அவருக்கா பொருளை கொடுத்து ஏமாற்ற சொல்கிறீர்கள்? மூடி கிடந்த எங்க கண்ண திறந்து விட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன், யாரும் கேட்கல. சரிதான், பட்டணத்தார் வார்த்தையை கேட்டீங்க. எல்லாரும் ஓட்டை எடுத்துக்கிட்டு தான் தெரியணும். அது சரி, இது பொது மண்டபமா போச்சு. இல்லைன்னா ஊரை விட்ட துரைச்சிருப்பேன். இவர்கிட்ட என்ன பேச்சு? அங்க ராஜா கிட்ட போய் சொல்லு.